நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுவை கேரளம் அஸ்ஸாமில் இன்று வாக்குப்பதிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ புதுவை யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 30, கேரளாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140, அஸ்ஸாமில் இருக்கக்கூடியது 126. ஸோ இந்த 2 மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்னுடைய அந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர நமக்கு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்க. அவங்க வந்து லோக்கல் பாடிஸுக்கான அந்த பஞ்சாயத் மற்றும் முனிசிபாலிட்டிஸ் அதற்கான எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 325 என்ன அப்படின்னா ரிலீஜியன், கேஸ்ட், பர்த், அது மாதிரி செக்ஸ் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்கும் அந்த ஓட்டிங் ரைட்ஸை வந்து ப்ராஹிபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 325. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிகல் 326 என்ன அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 326. ஸோ 1988ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் ஏஜ் வந்து 21ஆக இருந்திருக்கும். ஸோ 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஓட்டிங் ஏஜை வந்து 21லேருந்து 18 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 327. ஸோ ஆர்டிகல் 327 என்ன ப்ரொவிஷன்ஸ் சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் தொடர்பாக ஏதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்கான உரிமை வந்து பாராளுமன்றத்திற்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் பேசிஸ்ல வந்து வழங்கப்படுது. ஸோ அது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நமக்கு 1959ஆம் ஆண்டு பீப்புள்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் மேலும் இந்த எலெக்ஷன்ஸ் தொடர்பாக சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்ற முழு அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.